உன்னை தனியா விட்டுட்டு செல்ஃபிஷா நான் மட்டும் அங்க போய் சந்தோஷமா இருக்க மாட்டேன். அப்படி ஒரு ஐடியா உனக்கு இருந்தா அது இப்பவே மாத்திக்கோ. நான் எங்க போனாலும் உன் கூட தான் போவேன். என் உயிர் போனா கூட அது உன் பக்கத்துல, உன்னோட மடியில தான். நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல கதிர். ஒலிம்பிக்லயே நான் ஜெயிச்சா கூட நீ என் கூட இருந்தாதான் எனக்கு சந்தோஷம். உனக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமா? என் உயிரை நீ தானடா. நீ சொல்ற மாதிரி அப்பாவோட கோபம் குறைஞ்சா கண்டிப்பா நம்ம 2 பேரையும் அவர் ஏத்துப்பாரு. அதுக்கு நான் நடக்க போற பேட்மிண்டன் போட்டியில வின் பண்ணுவேன். நீ வின் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் தானா. நான் உனக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருப்பேன். நாளையில இருந்து கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா போட்டியில தான் இருக்கணும். நம்ம லைஃப் அப்பதான் நினைச்ச மாதிரி மாறும். வாங்க மாமா, உள்ள வராம ஏன் வெளியே வர சொன்னீங்க? அப்படியே என் பொண்ணை கூட்டிட்டு போயிடலான்னு பாக்குறேன். ஏன் மாமா, என்னாச்சு? ஏங்க, என் பொண்ணை உங்க வீட்டு பையனுக்கு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி தானே அவளை இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்க. ஆனா இப்ப அவ பொம்மை மாதிரி சும்மா இருக்கா. போற போக்க பார்த்தா மாயா இந்த வீட்டோட நிரந்தர மருமகளாயிடுவா போல இருக்கு. என்னாச்சுங்க, ஏன் இப்படி சொல்றீங்க? ஏங்க, நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? உங்க பையன் மனசை மாத்தி என் பொண்ணு சாருவுக்கு கட்டி வைக்கிறேன்னு சொன்னீங்களா இல்லையா? ஆமாங்க, அதுக்கு தானே முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நல்லா பண்ணீங்க போங்க. உங்க பையன் முழுசா மாயா பக்கம் சாஞ்சிருவான் போல இருக்கு. என்ன சொல்றீங்க? இது பாருங்க, ஏற்கனவே மாயாவை அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்புறம் கடையில பார்ட்னர் ஆக்கிக்கிட்டான். இப்போ 10 குறைக்கு அவளுக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்கான். அப்பா என்ன சொல்றீங்க? சீனு மாமா மாயாக்கு வண்டி வாங்கி கொடுத்தாரா? ஆமா தங்கம், ஷோரூம்ல அந்த மாயாவுக்கு ஒரு புது வண்டி வாங்கி கொடுக்கறத நான் பார்த்தேன். ஐயோ, என் பையன் அப்படியெல்லாம் என்ன கேட்காம எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆமா, நீங்க தான் நம்பிக்கிட்டு இருக்கணும். அங்க அவரு புது வண்டி வாங்கி கொடுத்து பொண்டாட்டியோட ஊர்வலம் போயிட்டு இருக்காரு. டேய் சீனு, என்னடா இது? என்னம்மா? என்ன வண்டி இது? மா, பார்த்தா தெரியல என்ன வண்டின்னு. ஏய், எதுக்குடா அவளுக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்க? சீனு, என்னடா இது? புது வண்டியா? பல இருக்கு. என்னடா சொல்லவே இல்ல. ஏங்க, பாருங்க அவன் என்ன வேலை பண்ணிருக்கான்னு. இவளுக்காக புதுசா வண்டி வாங்கி கொடுத்துருக்கானா? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நல்லா தாண்டி இருக்கு. டேய், புது மாடலா? அப்படித்தான் நினைக்கிறேன் மாமா, புதுசா இருக்க. டேய் சீனு, வண்டி என்னடா மைலேஜ் கொடுக்கும்? டேய், என்னடா கேள்வி கேட்டுட்டு இருக்க? இவன் எப்படி அவளுக்கு வண்டி வாங்கி கொடுக்கலாம்? ஏண்டி, புருஷன் பொண்டாட்டிக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்கான்.
இதுல உனக்கு என்னடி பிரச்சனை? நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இவன் சம்பாதிக்கிறதெல்லாம் இவ இப்படிதான் காசை கரியாக்கிட்டு இருக்கா. ஏண்டி என் புள்ள காசு செலவு பண்ணி உனக்கு வண்டி வாங்கி கொடுக்கணுமா? ஏன் மகாராணி நடந்து போக மாட்டீங்களோ? எக்கா ஏன்க்கா எதுக்கு எடுத்தாலும் கத்திக்கிட்டு இருக்க? இது என்ன புது பழக்கமா இருக்கு? நம்ம வீட்டு பொம்பளைங்க இப்படி வண்டி ஓட்டிட்டு போனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? வண்டி ஓட்டிட்டு போறாங்கன்னு நினைப்பாங்க. ஆ, என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி சரி, காமெடிலாம் பண்ணல, சீரியஸாவே கேக்குறேன். மாயா வண்டி ஓட்டிட்டு போனா அதுல என்னடி தப்பு இருக்கு? தப்பு தான்டா. அதை விட பெரிய தப்பு இவன் இவளுக்கு வண்டி வாங்கி கொடுத்தது. அம்மா என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? மாயாவுக்கு இந்த வண்டியை நான் வாங்கி தரலமா. நீ வாங்கி கொடுக்கலனா அப்ப இவளே வாங்கினாளா? இவகிட்ட ஏது அவ்வளோ காசு? நான் வாங்கல சித்தி, என் அப்பா வாங்கி கொடுத்தாரு. ஏய், அவர் வெளிநாட்டுல தானடி இருக்காரு. ஏண்டி வெளிநாட்டுல இருந்தா வண்டி வாங்கி கொடுக்க கூடாதா? அவர் ஒரு ஃபோன் போட்டு சொன்னா போதும், எங்க எது வேணாலும் வாங்கிக்கலாம். சீனு, என்கிட்ட போய் சொல்லாத. நான் எதுக்குமா போய் சொல்ல போறேன்? மாயாவோட அப்பா தான் இவளுக்கு கிஃப்ட் பண்ணிருக்காருமா. அவரே பணமும் அனுப்பி விட்டாரு. நாங்க போய் வண்டி எடுத்துட்டு வரோம். ஏ சீனு, சும்மா கதை சொல்லிட்டு இருக்காத. இத்தனை நாள் இல்லாம எதுக்குடா இவ அப்பா இவளுக்கு வண்டி வாங்கி தரணும்? என்கிட்ட எதையும் மறைக்காத, உண்மையை சொல்லு. நீங்க நம்மள பாருங்க, பில்லு கூட என்கிட்ட தான் இருக்கு. பாருங்க, மாமா பேர்ல தான் இருக்கு. ஆமா அண்ணி, அவங்க அப்பா பேர்ல தான் இருக்கு. ம், போதுமா? மிஸ்டர் லிங்கம், நீங்க படிச்ச ஸ்கூல்ல நாங்க ஹெட் மாஸ்டர். பாத்தீங்கல்ல? என்ன நீ இப்படி முடிஞ்சிருச்சு? ஏய் அதான் முடிஞ்சிருச்சுல்ல. எப்ப எது கிடைக்கும், எதை வச்சு பிரச்சனை பண்ணலானே இருப்பீங்களா நீங்க ரெண்டு பேரும்? போங்க, போய் ரெண்டு பேரும் ஏதாவது பொழப்பு இருந்தா பாருங்க, போங்க. எதுவும் முடியல. இவ அப்பாவே இவளுக்கு வாங்கி கொடுத்திருந்தாலும் அது தப்புதான். என்னடி தப்பு? நம்ம குடும்பத்து பொண்ணுங்க இது வரைக்கும் யாராவது வண்டி ஓட்டிட்டு வெளியே போயிருக்கோமா? இவ எப்படி வண்டி ஓட்டலாம்? அடியே, உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியல, அதனால ஓட்டல. ஆனா என் மருமக ரேஸ்லயே ஓட்டுவா. இங்க பாருங்க, இது என் அண்ணனோட வீடு. அவருக்கு தெரியாம வண்டி வாங்கினதே பெரிய தப்பு. இந்த வீட்டுக்குன்னு ஒரு பழக்க வழக்கம், பாரம்பரியம்னு எல்லாமே இருக்கு. இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்தே அது எல்லாத்தையுமே இவ மாத்திட்டு தானே இருக்கா? இந்த பாரு, உன் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கல்ல, ஒழுங்கா இந்த வண்டியை கொண்டு போய் திரும்ப கொடுத்துட்டு வந்துரு. அவ எதுக்குமா திருப்பி கொடுக்கணும்? இது அவ அப்பா வாங்கி கொடுத்திருக்காரு. இங்க பார்ச்சினு, இந்த வீட்ல இவ இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி வண்டியெல்லாம் ஓட்டிட்டு வெளியே போக கூடாது. ஏய், போனா என்னடி பண்ணுவ? மருமகளே, நீ வண்டி ஓட்டுமா? அவ கிடக்குறா. அவளுக்கு சைக்கிளே ஓட்ட தெரியாது, அந்த பொறாமையில பேசுறா. வாயை மூடுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த வீட்டுக்குன்னு சில சட்டத்திட்டம்லாம் அண்ணன் போட்டு வச்சிருக்காரு. அத மீறதே இவ வேலையா வச்சிருக்கா. இருங்க, இப்பவே போய் அண்ணன் கிட்ட சொல்றேன். வா பாரு. ஏய், மச்சா, சலங்கையை கட்டிட்டா, இனிமே அவ ஆட போறா பாருங்க. ஐயோ மாமா, அண்ணன் வேற வீட்டுல இருக்காரு, என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே. மருமக விஷயம்னா கண்டிப்பா அண்ணன் கோவப்படத்தான் செய்வாரு. ஆ. வாங்க, இவ அங்க போய் என்ன சொல்றான்னு வாங்க கேட்போம். போலாம். சரி சரி, நீங்களும் வாங்க. ம். போதுமா? குறைச்சிக்கோ, வேர்க்குது பாரு. கதிர், நீ போய் உட்காரு, நானே வேணும்னா எடுத்துக்கிறேன். நம்ம புருஷன் பொண்டாட்டிங்கிறதெல்லாம் வீட்டில் தான். இங்க நான் உன்னோட அசிஸ்டன்ட்.
ஸோ உனக்கு தேவையானதெல்லாம் செய்யறது தான் என்னோட வேலை. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எங்க போனாலும் நீ என்னோட ஹஸ்பண்ட் தான். புரியுதா உனக்கு? இந்த பேக் எதுக்கு மாட்டிக்கிட்டே இருக்க? நான் வச்சுக்கிறேன். ஒழுங்கா விளையாடுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணு. கரெக்டான ஷாட்ஸு, சர்வீஸு, ஃபுட் ஒர்க்கு இதுலலாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணு. பரவாயில்லையே, உனக்கும் பேட்மிண்டனை பத்தி தெரிஞ்சிருக்கு. உனக்கு பிடிச்ச விஷயத்த நான் தெரிஞ்சுக்காம இருப்பேனா? சரி சரி கொடு, நீ போ. என்னதானா? ஆ, வணக்கம் சார். வணக்கம். பிராக்டிஸ்லாம் பண்றீங்களா? ஆ, பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். குட். இந்த மேட்ச்ல மட்டும் நீ வின் பண்ணிட்ட, அப்புறம் பெரிய இன்டர்நேஷனல் மேட்ச்லலாம் நீ கலந்துக்கலாம். கண்டிப்பா வின் பண்ணிடுவேன் சார். தானா கோச் வந்துட்டாரா? இல்ல சார், நான் வந்து கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. ம். கதிர், இங்க வா. இவர் யாருமா? உன் அசிஸ்டண்டா? பேக் வச்சிருக்க ஸ்டைல பார்த்தாவே தெரியுது. ஆமா சார், நான் அசிஸ்டன்ட் தான். ஏய், விளையாடாத சார். இவர் என்னோட ஹஸ்பண்ட், பேரு கதிர். அப்படியா? சாரி, இட்ஸ் மை மிஸ்டேக். சார் அதனால என்ன சார், பரவாயில்ல. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். என் ஒய்ஃப்க்கு ஸ்பான்சர் பண்ணி பெரிய மேட்ச்ல எல்லாம் விளையாட வைக்கிறீங்க. அவங்க பெருசாக சாதிக்கணுங்கிறது தான் சார் என்னோட ஆசை. அதுக்காக என்னால் முடிஞ்சதை ஏதாவது பண்ணணும் தான் நான் கூட வந்தேன். கதிர், உங்களுக்கு ஏதோ அடிபட்டு ஆபரேஷன் ஆயிருக்குன்னு சொன்னாங்களே, இப்போ எப்படி இருக்கீங்க? சார் இப்போ பரவாயில்ல சார். இப்போதான் ஆபரேஷன் முடிஞ்சதா சொல்றீங்க. வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம்ல? பிசியோதெரப்பிலாம் பண்ணி உடம்ப ரெடி பண்ணாம நீங்க ஏன் இங்க வந்து கஷ்டப்படுறீங்க? சார் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை சார், சரியாயிட்டேன் இப்போ. அதுவும் இல்லாமல் இப்போ என் ஒய்ஃபுக்கு நான் மட்டும்தான் சார் இருக்கேன். அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக நான் வந்தால் எல்லா வகையிலையும் பாதுகாப்பாக இருக்கும்ல. தட்ஸ் குட். சரி, கோச் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாரு. தனா, அதோ கோச் வந்துட்டாரு பாரு. ஹலோ கார்த்திக். ஹலோ சார். தனா, மீட் மிஸ்டர் கார்த்திக். இவர் பிரைம் டைமில் நேஷ்னல் லெவலில் பெஸ்ட் பிளேயராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோச். மிஸ்டர் கார்த்திக், இவங்க தான் தனலட்சுமி, டிஸ்ட்ரிக்ட் லெவல் சாம்பியன். ஓ, ஹலோ.
என்ன சார், இந்த பொண்ணு பேட்மிண்டன் பிளேயர்னு சொன்னீங்க, இப்போ ரன்னிங் ரேஸ்ல ஓடுற மாதிரி ஓடுறான். புது கோச்சை பார்த்த சந்தோஷத்துல ஓடுறா போல. ஏய் என்ன கேம் ஆடுறீங்களா? ஹேய், பேட்மிண்டன் கோர்ட்ல கேம் தானே விளையாடுவாங்க. ஏய் சீ வாய மூடுடா. கதிர், என்ன இப்படிலாம் பேசுறீங்க? கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. கோச் அவரு. சார் இவன் கிரிமினல் சார், சரியான பொம்பளை பொறுக்கி இவன். ஏய் என்னடா என்ன வாங்கினதெல்லாம் பத்தாதா உனக்கு? ஏன் என்கிட்ட வாங்கினது உனக்கு பத்தலையா? உடம்பெல்லாம் சரியாயிடுச்சு போல. சார் இவன் ஜெயில இருந்தவன் சார், இவனை போய் கூட்டிட்டு வந்து கோச்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இவன் ஜெயில இருந்து தப்பிச்சு தான் சார் வந்திருப்பான். டேய், நீங்க பொய்யான பழிய போட்டு என் பையனை ஜெயிலுக்கு அனுப்புனீங்க. நாங்க பெயில் வாங்கிட்டோம்டா. இனிமே அவன் எங்கேயும் போக மாட்டான். கதர், உன் பொண்டாட்டி விளையாடி ஜெயிச்சு கப்பு வாங்கணும்னு ஆசைப்பட்டல்ல? நீ ஒண்ணு கவலைப்படாத, கார்த்திக் அதை நிறைவேற்றிருப்பான். சார் இவன் கோச்சிங் கொடுத்தா என் ஒய்ஃப் விளையாட மாட்டாங்க சார். கதிர், அதை நீங்க சொல்லக்கூடாது. நாங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். நான் சொல்ற கோச்சு கிட்ட தான் தனலட்சுமி பிராக்டிஸ் எடுக்கணும். சார் சொல்றது புரியலையா உங்களுக்கு? இவன் என் ஒய்ஃபை கிட்னாப் பண்ணதுனால தான் ஜெயிலுக்கே போயிட்டு வந்தான். இவன் நல்லவன் இல்லை சார். கதர், ஏன் டென்ஷன் ஆகுற? இப்ப எதுக்கு பழசெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் இங்க ஒரு கோச்சா தான் வந்திருக்கேன். தனாவை வின் பண்ண வைக்க வேண்டியது என் கடமை. நான் பாத்துக்கிறேன், நீ உனக்கு கவலைப்படாத. அவளுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் நான் பண்றேன். என் கைய உடைச்சல்ல, அதுக்கு அனுபவிப்படா. இப்போ உன் பொண்டாட்டி என் கைக்குள்ள இருக்கா. அவளை என்னென்ன செய்ய போறேன்னு பாரு. என்னடா சொன்ன? அண்ணே அண்ணே என்ன? அண்ணே ஏ பத்மா, பத்மா என்ன? இருமா. என்ன விஷயம்? என்ன பத்மா, என்ன கத்திக்கிட்டு இருக்க? ஆமா, வெளியே ஏன் ரொம்ப நேரமா சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு? என்ன பிரச்சனை? ஆமாமா, அது ஒண்ணும் இல்ல, அது ஒரு சின்ன பஞ்சாயத்துமா. இப்பெல்லாம் வெளியில நடக்கிற பஞ்சாயத்தை விட வீட்டுல நடக்கிற பஞ்சாயத்து தான் அதிகமா இருக்கு. வணக்கங்க. என்ன பஞ்சாயத்து பத்மா? அண்ணே, இந்த வீட்ல பிரச்சனைன்னு ஒண்ணு வரதே இவளால தானே. வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் மாத்த பாக்குறா. பத்மா, எதுக்கு இப்ப மாயாவை இப்படி சொல்லிட்டு இருக்க? என்னாச்சு? உண்மையதான் நீ சொல்லிட்டு இருக்க. இந்த வீட்ல நமக்குன்னு பழக்க வழக்கம், கட்டுப்பாடு இதெல்லாம் இருக்குல்ல. அண்ணன் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. அதுபடிதானே வீட்ல எல்லாரும் நடந்துகிட்டு இருக்கோம். ஆனா இவ என்னடானா அதுக்கு ஏற்க மாறா மட்டும்தான் செய்யறா. என்ன பண்ண அவ? இவ சும்மா இருந்தாலும் இவ குடும்பத்துல இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க போல. மாமா, இவளோட அப்பா இவளுக்கு வண்டி வாங்கி கொடுத்திருக்காரு. ஆமா பெரியப்பா, அப்பா எனக்காக ஒரு புது வண்டி வாங்கி கொடுத்திருக்காரு. பாத்தீங்களாண்ணே, இது வரைக்கும் நம்ம வீட்ல பொம்பளைங்க யாரும் வண்டி ஓட்டுனதே இல்ல. தனா இங்க இருந்தப்ப கூட காலேஜுக்கு பஸ்ல தானே மாமா அவ போயிட்டு இருந்தா. இல்லனா நீங்க கொண்டு போய் அவளை விடுவீங்க. நம்ம வீட்டு பொண்ணுங்க யாரும் இது வரைக்கும் வண்டி ஓட்டுனதே இல்ல.